மதுரை விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து ஓவிய நுண்கலை பேராசிரியர் கே.பி. கணியின் அன்பான வணக்கம். இப்போ நம்ம இந்த நடப்பு 2026 ஓவிய நுண்கலை சம்பந்தமான 6 மாத கால பயிற்சி இப்போ தொடங்கி ஒரு 2 மாதமாக போயிட்டு இருக்கு. இதன் நிமித்தம் அடுத்தபடியான இந்த நேரடி வகுப்பு அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ 6 மாத கால நேரடி வகுப்பு பயிற்சியில் 25 வகையான பென்சில் வரைகலை பாடத்திட்டங்கள் மற்றும் 5 வகையான பெயிண்டிங் பாடத்திட்டங்கள் இருக்குது அப்படின்னு நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த 6 மாத டூரேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த 25 வகையான பென்சில் வரைகலை பாடத்திட்டங்களை முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க இன்றைய சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான டிராயிங்ஸுமே என்ன செஞ்சிடலாம், ரொம்ப எளிமையாக போட்டுடலாம். இப்போ நம்ம நம்மளுடைய இன்ஸ்டியூஷனில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நம்மளுடைய சேனலில் ரொம்ப பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அவங்க லைவ் கிளாஸில் போனவங்க, அவங்க இந்த 6 மாத டூரேஷனில் எந்த அளவுக்கு ஆசிரியர் இதில் பயிற்சி கொடுத்துருக்கிறாரு, அவங்க எந்த அளவுக்கு அதில் பயிற்சியில் பயன் அடைஞ்சிருக்கிறாங்க, இது எல்லாமே பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதனால அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற புதியதாக கற்கக்கூடிய மாணவர்கள் அதை முழுமையாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளுடைய இன்ஸ்டியூஷனில் இந்த ஆன்லைன் கிளாஸ் போக நேரடி வகுப்பு அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ நேரடி வகுப்பில் இணையக்கூடிய மாணவர்களுக்கு அடுத்த ஆகஸ்ட் மாதம் ஒரு 10 தேதி பார்க்கல ஒரு பேட்ச் நேரடி வகுப்பு ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இப்போ சார் நாங்கள் இது படிச்சிருக்கிறோம் அது படிச்சிருக்கிறோம் அப்படின்னு நிறைய டிகிரிகள்லாம் சொல்கிறாங்க. ஆனாலும் எங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் முடியாமல் இருக்குது சார், வேலைகள் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் நாங்கள் இந்த தொழிலை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த 6 மாத டூரேஷனில் நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துருவீங்களா, அது அந்த சர்டிஃபிகேட் எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கேட்குறாங்க. இப்போ அதன் சம்மந்தமாகத்தான் நம்ம இந்த வீடியோ என்ன செய்கிறோம், நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதில் இந்த 6 மாத டூரேஷனில் ஒரு தொழில் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னாக்க மிக முக்கியமாக ஒரு 3 வருடங்களாவது அந்த தொழிலுக்குள்ளே நம்மளை ஈடுபடுத்தி முழுமையாக நம்மளை என்ன செஞ்சுக்கணும், அதில் இன்ட்ரெஸ்டாக வச்சுக்கணும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் இந்த 6 மாத டூரேஷனில் நம்ம படிக்கிறோமே, இது எந்த அளவுக்கு ஒரு தொழிற்கல்விக்குள்ளே நமக்கு பயன்பாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். அதைத்தான் இப்போ நம்ம மாணவர்கள் பூராமே நம்ம சேனலில் ஃபீட்பேக்காக கொடுத்துருக்குறாங்க. அப்போ புதுசாக வர்றவங்க அதை நம்ம பார்த்துடணும், கம்ப்ளீட்டாக அதை செக் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்கலாம் கேட்டுக்குங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யுங்க, வாங்க. மாணவர்கள் உள்ள ஃபஸ்ட்டு கோர்ஸுக்குள்ளே வரும் பொழுது இப்போ அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத லெவலில் தான் உள்ளே வருவாங்க. ஆனால் உள்ளே முதல் வகுப்பில் உட்காரும் பொழுது தான் நமக்கு என்னெல்லாம் தெரியாது, இது சம்பந்தமாக நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. அப்போது நம்ம தரப்பில், அதாவது எங்களுடைய விவேகன் ஃபைன் ஆர்ட் அகாடமியுடைய தரப்புல என்ன சொல்கிறோம்னா, ஒவ்வொரு பாடத்திட்டங்களையும் ஆசிரியர் போதனை செய்யும் பொழுது முழு கவனமும் ஆசிரியர்கிட்ட இருக்கணும். 1. 2வது, அந்த பயிற்சியை எத்தனை பயிற்சிகள் செய்ய சொல்கிறாங்களோ அத்தனை பயிற்சிகளையும் கரெக்டாக செஞ்சுட்டு கொண்டு வந்துடணும். 3வதாக பயிற்சி கட்டணத்தை கரெக்டாக என்ன செஞ்சிடுறது, கட்டிடுறது. இது 3மே மிக முக்கியமானது. எல்லா கோர்ஸுக்குமே இது காமன் தான். அப்போ சில மாணவர்கள் பயிற்சி எடுக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த பயிற்சியில் அவங்களுக்கு ஒரு மனநிறைவு இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க மன ரீதியாக கொஞ்சம் பின்தங்கி தான் இருப்பாங்க. அது நிமித்தம் இந்த கோர்ஸில் அவங்க கொஞ்சம் மனபலவீனம் அடைகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு. அதனால் ஆரம்பத்திலிருந்தே அந்த பயிற்சி முறைகளை நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத கேட்டு கரெக்டாக பயிற்சி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு முடிவில் அந்த 6 மாத முடிவில் உங்களுடைய திறமையை நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல அப்டேட்டில் இருப்பீங்க. எனவே மாணவர்களே, இந்த நேரடி வகுப்பில் கலந்துட்டு நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதிலிருந்து நமக்கு என்ன பயன் கிடைக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நமக்கு நேரடி வகுப்பில் நம்ம வரும்பொழுது ஆசிரியருக்கு அருகில் இருந்து ஒவ்வொரு வரைபடங்களையும் ஆசிரியர் எவ்வாறு எந்த கோணத்தில் எங்கிருந்து ஆரம்பித்து எப்படி முடிக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம், நேரடியாகவே பார்ப்போம். இப்போ ஒவ்வொருத்தருமே யூடியூப் வலைத்தளத்தில் நிறைய வீடியோக்கள் இருக்குது, அந்த வீடியோக்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனாலும் நமக்கு அது எப்படி வரைகிறது அப்படிங்கிறதுல ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? இப்போ அந்த வலைத்தளங்களை பார்க்கக்கூடிய யூடியூப் அந்த மாதிரியான வலைத்தளங்களை பார்க்கக்கூடிய வீடியோக்கெல்லாம் எப்படி அவங்க வரைகிறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட்டாகவே இருக்கும். அப்போ நமக்கு இந்த நேரடி வகுப்பில் நம்ம கலந்துக்க போகும்பொழுது அதில் இருந்து நாம் ஒரு எளிமையான முறையில் எந்த மாதிரிலாம் நம்ம வரைஞ்சிக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகும்பொழுது உங்களுக்கு ஈஸியாகவே என்ன செஞ்சிடும், அது ஒரு புரிதலுக்கு வந்துடும்.
இந்த புரிதல் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க, அடுத்து பயிற்சி தான். இப்போ நம்ம வந்து பிகினிங்கில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு 1000 rupees கட்டி முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிடுறோம். அந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 வீடியோக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் இருக்கக்கூடிய 10 வீடியோக்கள் எங்களுடைய மேனுஃபேக்சரிங்லேயே நாங்கள் வச்சிருக்கிறோம். அதை உங்களுக்கு கொடுப்போம். அதை கொடுக்க போகும்பொழுது அதில் வந்து இந்த கை பக்குவ பயிற்சி, சார் நீங்கள் விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க ஓகே, பட் அது எங்களால் வரைய முடியாது, வரைய முடியுமா அப்படின்ற பல கேள்விகள் வந்து உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே இருக்கும். அதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம்னா அந்த 10 வீடியோக்குள்ள முதல்ல உங்களுக்கு கொடுத்துறோம். அந்த 10 வீடியோக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோர்ஸினுடைய ஒரு சாராம்சம் பொருந்திய சில முக்கியமான விஷயங்களை உள்ளடக்கிய வீடியோக்கள் தான் அந்த 10 வீடியோக்கள். இதை நம்ம இந்த 10 வீடியோக்கள்லையுமே நம்ம திறமையாக நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துட்டோம், நமக்கு நல்ல ஒரு அதில் அனுபவம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா கோர்ஸுக்குள்ள ஒவ்வொரு பாடங்களையும் கடந்து செல்வது மிக 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 எளிமையான விஷயமா மாறும். இதை மாணவர்கள் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த கலைத்துறைக்கு வந்து வயது வித்தியாசம்ங்கிறது கிடையாது. சின்ன வயசுல இருக்கிறவங்க வந்து எந்த ஒரு அவங்க டார்கெட்டுமே ஃபேமிலியில் இருக்காது, இது செய்யணும் அதை செய்யணும் அப்படிங்கிறலாம் இருக்காது. நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ்ட்டை கேட்பாங்க, அவங்க கொண்டு வந்து சரி படிங்கம்மா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஒரு 35-30 தாண்டிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு அட்டாச்சாக இருப்பாங்க. அப்போ ஃபேமிலியை ரன் பண்ணணும், இங்கேயே வந்து படிக்கணும் அப்படின்னு 2 கேட்டகரியில் அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் முரண்பாடுகளை இருக்கலாம். அந்த மாதிரி இருக்க போகும்பொழுது கவனச்சிதறல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி இருந்தாலும் அந்த 6 மாத டியூரேஷனில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாம் வந்து தெளிவாக படிச்சுக்கிட்டு உங்களை நீங்கள் தரமாக வச்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆக இந்த வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் அந்த 10 தேதிக்குள்ளே வந்து ஒரு பேஜ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு இப்போ நம்ம சொன்னோம். இப்போ அந்த தேதியில் வந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஆல்ரெடி ஏற்கனவே நம்மக்கிட்ட கேட்டு வெயிட்டிங்கில் இருப்பாங்க சில பேர். அவங்களுக்குமே நம்ம வாட்ஸ்அப் ரீதியாக என்ன செய்கிறோம், அவங்களுக்கு தகவல் சொல்கிறோம், நீங்கள் வாங்க நேரடியாக வந்து படிச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படி படிக்க முடியாதவங்க வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்துடலாம். ஆனால் ஆன்லைனுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சில இடங்களில் வந்து டவர் கிடைக்காது ஒன்று. 2வது அந்த ஃபேமிலிக்குள்ளே வந்து குழந்தைகள் இருக்கலாம், அல்லது பெரியவங்க கூப்பிட்டு அடிக்கடி என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து அவங்களுடைய கவனச்சிதறல்கள் அதிகமாகவே இருக்கும். டக்குன்னு எந்திரிச்சு போவாங்க, திருப்பி வந்து உட்காருவாங்க, டக்குன்னு எந்திரிச்சு போவாங்க, திருப்பி வந்து உட்காருவாங்க, இப்படிமா போயிட்டு இருக்கும். அப்போ இப்படி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய அந்த தொடர்ந்த பயிற்சியானது தடைப்பட்டு தான் என்ன ஆகும், போய்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலங்கள் நம்ம தாண்டி நம்ம நல்லாவே ட்ரா பண்ணுறோமா அப்படின்னு கேட்க போகும்போது அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். இதுக்கு காரணம் நம்ம தான். அதனால லைவ் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி சமாச்சாரங்கள் எதுவுமே இருக்காது. ஏன்னா டோட்டல் நம்மளுடைய வேலையை பூரா எடுத்து வச்சுட்டு இந்த லைவ் கிளாஸில் அந்த நேரத்துக்காக நம்மளை என்ன செஞ்சிருவோம், வந்து உட்காந்துருப்போம். அப்போ நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் மைண்டு, 2வது பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு ஆர்வம், ஆசிரியர்களுடைய வரைபடத்தை நம்ம நேரில் பார்க்கக்கூடிய இன்னும் ஒரு ஆர்வம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளெல்லாம் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி போகும்போது மிக முக்கியமாக இந்த பயிற்சி முறைகளில் கடினமான பாடத்திட்டங்கள் கூட, நீங்கள் நல்லா கவனிங்க, கடினமான பாடத்திட்டங்கள் கூட லைவ் கிளாஸில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி நமக்கு வரைய தெரியக்கூடிய கை பக்குவ பயிற்சியில் நம்ம கையை நல்லா பக்குவப்படுத்தி வச்சுருப்போம். அதுலேருந்து நமக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி முறைகளும் சிறப்பான ஒரு அப்டேட்டும் நிச்சயமாக கிடச்சிரும். இதுதான் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸுக்கும் லைவ் கிளாஸுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ ரொம்ப பேர் வந்து லைவாக படித்தா தான் சார் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃப்ராங்காகவே பேசுவாங்க மாணவர்கள் வந்து, அந்த மாதிரியே சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க சூழல் நிமித்தம் அந்த ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்து என்னால் வர முடியல சார் அப்படிம்பாங்க. சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, சார் இதுலேருந்து ஒரு அப்டேட்டுக்கு வந்து நான் படிக்கலாம்னு இருக்கேன் சார் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுமே வந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ மாணவர்கள் வந்து முதல்ல திறமையின் அடிப்படையில் வந்து நம்மளுடைய திறமையை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இதில் நம்மளுடைய தரப்பில் இருந்து நம்ம இன்ஸ்டியூஷனில் இருந்து ஒரு 3 விதமான புக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். அந்த ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே இருக்கும். பட் அது எப்படி பண்ணுறது என்ன இதுங்கிறது எல்லாமே கிளாஸ் மூலமாக நம்ம ஆசிரியர் சொல்கிறத கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அது முழுமையாக புரிதல் கிடைக்கும். ஆக நமக்கு ஒவ்வொரு நிலையிலையுமே இந்த பாடத்திட்டங்களுக்குள்ளே நம்ம போகும் பொழுது, புதியதாக ஒரு பாடத்தை சந்திக்க போகும்பொழுது நம்ம கை வந்து நல்லா பக்குவமாக பயிற்சி எடுத்திருந்தால் மட்டும்தான் புதிய பாடங்களை எளிமையாக சந்திக்க முடியும். அதில் நல்ல ஒரு சிறப்பான பயிற்சியும் நம்ம செஞ்சுக்க முடியும். அப்போ லைவ் கிளாஸ் வந்து படித்தால்
இதில் நிறைய நமக்கு வந்து பெனிஃபிட் இருக்கா, ஒரு பயன்பாடு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக உண்டு. சார் இதே இது ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அப்படி நடத்த முடியுமா சார் அப்படின்னா, ஆன்லைன்லையுமே நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் சில மாணவர்கள் வந்து லைவாக நாங்கள் வந்துடுறோம் சார், மாதம் நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வர சொல்கிறீங்க, நாங்கள் 2 ஞாயிற்றுக்கிழமை கூட வந்துடுறோம், எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போதனை செய்யுங்க அப்படின்றாங்க. நானுமே வந்து அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். அப்போ இதெல்லாம் வந்து மாணவர்களுடைய அந்த ஆர்வத்தில் தான் இருக்கே ஒழிய, ஆர்வத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், மாறிக்கிறோம். அதனால் இந்த 6 மாத டியூரேஷனில் இருக்கக்கூடிய காலத்தை மாணவர்கள் பொற்காலமாக கருத வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இன்னைக்கு ஓவியக்கலை சம்பந்தமாக நிறைய வலைத்தளங்களில் வந்து நிறைய வீடியோக்கள், அது சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய மேன் பவருக்கு வந்து இருக்கக்கூடிய மரியாதை எந்த ஒரு பிரிண்டட் டைப்புக்கும் இருக்கவே இருக்காது. இப்போ ஒரு மேன் பவராக நீங்கள் ஒரு வேலையை செஞ்சு காமிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய தரமே வேற. அப்போ அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய அந்த திறமையை வெளிப்படுத்தி உங்களை நீங்கள் சிறப்பான ஒரு ஓவியராக மாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து எங்கள் தரப்பில் இருந்து தமிழகத்தில் மட்டுமல்லாது, இந்தியாவில் மட்டுமல்லாது, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்குமே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், போதனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ அந்த மாதிரி பண்ணும் பொழுது அவங்களுக்குமே தூரமாக இருந்து கற்றுக்கிறவங்களுக்குமே வந்து, சார் லைவாக நாங்கள் வந்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம்ல சார் அப்படின்னு கேட்பாங்க. அது கரெக்டு தான். ஆனாலும் வெளிநாடுகள் இருந்தெல்லாம் இங்கே வந்து நம்ம படிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வந்து இருக்குமானா நிச்சயமாக இருக்கிற வாய்ப்பே இல்லை. அப்போது அந்த மாதிரி அவங்க வந்து டோட்டலாக ஒவ்வொரு நிலைகள்லையுமே இந்த லைவ் கிளாஸ் அப்படிங்கிறத வந்து சிறப்பாக கருதுறாங்க அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதனால் இந்த லைவ் கிளாஸுக்கு வரக்கூடிய மாணவர்கள் லைவ் கிளாஸுக்கு வந்துருங்க. இப்போ பக்கத்தில் இருக்கீங்க, இப்போ மதுரையில் நம்ம நடத்துகிறோம் அப்படின்னா தேனி, திண்டுக்கல், இங்கிட்டு விருதுநகர், அருப்புக்கோட்டை, அந்த மாதிரியான ஒரு 2 மணி நேரம் சிவகங்கை, இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து தாராளமாக நீங்கள் வந்துடலாம். வந்துட்டு இப்போ காலையில் ஒரு 6-7 மணிக்கு நீங்கள் அங்கே பஸ் ஏறினீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு 9-9:30 வந்துடலாம். அல்லது ட்ரெயின் கூட இருந்துச்சுன்னா ட்ரெயினில் வந்துடலாம். நீங்கள் இப்போ அந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த போக்குவரத்துமே எளிமையாகிறது. 2வது லைவாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் சிறப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதனால் ஒவ்வொரு மாணவர்களுமே வந்து ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிற தவிர்க்க முடியாத காரணமாக இருந்தாலும் அந்த ஒரு மாதத்தில் வந்து ஒரு ஞாயிறு கண்டிப்பாக நீங்கள் லைவாக வந்து தான் தீரணும் அப்படிங்கிறது கட்டாயமான ஒன்று. நான் அதை முதல்ல சொல்லிடுவேன். ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் படிச்சுங்க தாராளமாக, அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் சில முக்கியமான பாடத்திட்டங்களை நீங்கள் கற்க வேண்டும் என்றால் நேரடி வகுப்பில் தான் என்ன செய்யணும், சேர்ந்து படித்து கற்றுக்கணும். அதனால் அந்த ஞாயிற்றுக்கிழமையாவது நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொல்லுவோம். சில மாணவர்கள் வந்து வேலை நிமித்தமாக வந்து, சார் ஞாயிற்றுக்கிழமை கூட என்னால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இருந்தாலும் நீங்கள் பணம் கட்டி படிக்கிறதுனால அந்த மாதிரி சூழல்களை வந்து மேக்சிமம் தவிர்த்து அந்த நேரடி வகுப்புக்கு மாதம் ஒரு நாளாவது நீங்கள் வரணுங்கிறது கட்டாயம். சரி மாணவர்களே, இவ்வளவு விஷயங்களையுமே நம்ம இதில் வந்து என்ன செஞ்சிருக்கிறோம், விளக்கியிருக்கிறோம். இப்போ ஒவ்வொரு நிலைகள்லையுமே இந்த ஒவ்வொரு பாடத்திட்டங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் தான். ஆனாலும் இந்த பழைய நிலைகளில் வந்து ஓவிய ஆசிரியர்களாக இது வரைக்கும் பணி செஞ்சவங்களுக்கு ஒரு சில பாடத்திட்டங்கள் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அந்த பாடத்திட்டங்களை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், நல்லாவே அப்டேட் பண்ணியிருக்கிறோம். அதில் இருந்து இன்னும் மாணவர்களுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையுமே நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், போதனை செய்கிறதுக்கு தயார் நிலையில் வச்சிருக்கிறோம். சில மாணவர்கள் வந்து இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி கேட்பாங்க. சார் இந்த பயிற்சி கட்டணத்தை வந்து எப்படி சார் நம்ம செலுத்துறது, நீங்கள் ஆன்லைனில் வந்து ஒரு 30,000 சொல்கிறீங்க, பட் இதை வந்து நாங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டிக்கலாமா சார் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம தரப்புலேருந்து என்ன சொல்கிறோம்னா, இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் தாராளமாக கட்டிக்கலாம், மந்த்லி ஒரு அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கட்டி முடிச்சுக்கிறாங்க மாணவர்கள். இது வரைக்கும் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஆனாலும் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு பிகினிங்கில் நீங்கள் உள்ளே நுழைகிறதுக்கு முன்னாடி ஒரு 15 மாணவர்கள் சேர்றாங்க அப்படின்னா அந்த 15 மாணவர்களுக்கு உரிய முதல்ல வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒன்று இருக்குது. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்னு மட்டும்தான் நம்ம வந்து நம்ம இந்த கோர்ஸுக்குள்ளே கண்டிப்பாக உள்ளே இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி. அதனால் புதியதாக வரக்கூடிய மாணவர்கள் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆன்லைனில் படிக்கிறவங்களோ அல்லது லைவாக படிக்கிறவங்களோ எவ்ரி மந்த்து ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நீங்கள் கட்டிக்கலாம், அதை தவறு இல்லை. அந்த மாதிரி தான் இப்போ நாங்களுமே வசூல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால் நீங்கள் எவ்ரி மந்த்து ஒரு ஃபீஸை நீங்கள் கட்டிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வந்து 1000 rupees மட்டும் கட்டி உள்ளே என்டர் பண்ணுறதுக்கு அதை செஞ்சிடணும். நீங்கள் இதை மிக முக்கியமாக மாணவர்கள் என்ன செஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். அதனால் லைவ் கிளாஸில் வரக்கூடிய அனைத்து மாணவர்களுமே சீக்கிரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் 10 தேதி பார்க்கல ஆரம்பிக்கக்கூடிய அந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு
உங்களை மேம்படுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கின்றேன் மாணவர்களே. அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகின்றேன். அன்பன் KP கனி. நன்றி, வணக்கம்.